நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம மல்லி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் சீரும் சிறப்பமா செஞ்சுட்டாங்க. அந்த அம்மனே ஆசைப்பட்டுச்சு புள்ள, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை, நீயும் புருஷன் ஒண்ணு சேர்த்த யாராலையும் தடுக்க முடியாத புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கே நல்லா இருக்கு புள்ள அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் அழகா அந்த புள்ளன்ற வார்த்தையே ஒரு பக்கம் ரொம்ப கியூட்டா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா அந்த சாமியார் இருக்குல்ல, வேற லெவலில் சாமியார், நீ நல்லது பண்றியே இல்லையோ, மல்லியும் விஜய் சேர்த்து வச்சு சிறப்பான வேலை செய்யற. கரெக்டா அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே வாட்டமா பண்றாங்க. இந்த மாலை போடலாம் வாங்கம்மா, முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரிக்கோட்டை இறங்கி, அம்மா உங்களை கூப்பிடலாமா, நீங்க ஓரமா சத்த நில்லுங்க, உங்களை யாரு கூட்டது, இப்ப கொஞ்ச நேரம் நில்லுங்க சரிங்களா. மல்லி வாங்கம்மா, விஜய் வாங்கப்பா, ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி தான் அங்கெல்லாம் நிக்கணும். நீங்க ஒண்டி கேட்டதானே, உங்க புருஷன் தான் கன்னடாவில் இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டு வந்துட்டு இங்க பரியாத்துவாங்க. அது வரையும் சைலண்டா ஓரமான இல்லைங்க. அப்படியே பல்ப் வாங்கிட்டு ஒரு பக்கம் மொக்கையை சமாளிக்க முடியாம மூஞ்சை தூக்கி வச்சுன்னு அப்படியே சும்மா உம்மங்கோட்டான ஒரு பக்கம் ஓரமா நின்று இருக்காங்க. இதை பார்த்து நம்ம விஜய் எதுனா, ஐயோ அக்கா ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா, வாய்ப்பு இல்லை ரசா, வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன வேணா ஃபீல் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் நினைச்சதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டுலாம் இருக்காங்க ஒரு பக்கம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லி வராங்க, ஒருத்தராங்க அப்படியே சும்மா கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே சாமியார் இருந்தாலும், எந்தாப்பா விஜய் மாலையை போடுப்பா உன் முன்னாடியா அப்படின்னு சொல்ல, உடனே மாலையை வாங்கி டப்புக்குன்னு போடுற, இந்த மல்லியை மாலையை வாங்கி உன் புடிச்சுன்னு போடுப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம மல்லி வந்து கையில் வச்சுன்னு யோசனை இருக்காங்க, எப்படி போடலாம், இப்படி போடலாமா அப்படி போடலாமா, ஏமா போடுமா அப்படின்னு சொல்ல உடனே போடுறாங்க. நம்ம விஜய் அப்படியே சும்மா கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன தெரியுதுங்க, ஒன்றும் தெரியலையே, இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து சிச்சினா தானே ஓரமா நின்றுறாங்க. ஏமா வாமா இன்னும் பரிகாரங்க வாமா, நீங்க ரெண்டு பேருங்க இருக்கிற ஊருக்கா ஆளுங்கிட்ட பெரியவங்க எல்லாருமே நின்று இருக்கோம், காலில் விழுந்து ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு காலில் விழுந்து 100 பெற்று 100 வாழ்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இதை பார்த்ததான் ரஞ்சித்துக்கு அப்படியே சும்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு சொல்லவே தேவையில்ல, ரெண்டு பேரும் பக்கு திக்குன்னு நின்று இருக்காங்க. என்னடா நம்ம நினைச்சது எதுவுமே எங்க நடக்கலையே, எல்லாமே ஆப்போசிட்ல நடந்திருக்கே, கடவுளே உனக்கே இது தகுமா, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கடுப்பா போயின்னு இருக்காங்க. பரவாயில்ல, நடந்து போச்சு, போனது போச்சு, வந்தது வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு 1 by 1 போனோம். அதை விட்டு நடந்ததை பற்றி யோசிச்சுன்னா ஒன்றும் மாற போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்லைங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா சூப்பர்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. இதை பார்த்து ஒரு பக்கம் மல்லி சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்குன்னா பார்த்துங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாமே நல்லதுக்கு தான், சாமியார் சொன்னார்ல நம்ம குடும்பம் நல்லதுக்கோசரம், அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு திருப்பி அவ கூட சேர்ந்துட போடுறா, அவளை பத்தி தெரியல, அவ கூட சேரக்கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அக்கா என்ன பார்த்து சந்தேகப்பட்டேங்க, உன் தம்பி உத்தமங்க, என்ன நடந்தாலும் சேர மாட்டேங்க, நீ என்ன சந்தேகப்படாத அப்படின்னு சொல்ல, தெரிண்ட தம்பி, நீ நல்லவன் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் அவன் நல்லவனுக்கெல்லாம் கேடு கெட்டவடா, ஏதானு ஒண்ணு பண்றவடா, உசாரா அப்படின்னு சொல்ல, உடனே சரிக்கா நான் பாத்துறேங்க, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாங்க. இதை கேட்டதான் அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று தர போறாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பரிகாரமும் 2 பேரும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனால் இதுக்கு சிறப்பான ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜையை மங்களகரமாக அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம்லன்னா இந்த பரிகாரம் ஃபுல்லாக திருப்தி அடைஞ்சிடும், அம்மனோட அருளும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே நம்ம மல்லி இருந்து, என்ன பரிகாரம் வந்தாலும் சொல்லுங்க, நான் நின்று செய்கிறேன், தரமாக செய்கிறேன், ஏன் அப்போ எங்களெல்லாம் செய்ய முடியாதா, எங்களெல்லாம் பார்த்தா சொம்பங்க மறுத்தல சப்பங்க மறுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் எழுறாங்க ஒரு பக்கம். சரிங்க ஓட்டி போடாதீங்க, அனைவருக்கும் உண்டு வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமியார் கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.